ஹாய் ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம டெல்டா 7 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போகிறது வேடன் மற்றும் கோவன் பற்றி தான். கேரள ராப் சிங்கர் வேடனை போலவே பிரபலமானவர் நம்ம கோவன். மூடு டாஸ்மாக மூடு, ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோவன் அப்படியே இருக்கட்டும். முதல்ல வேடனை பற்றி பார்ப்போம். வேடன் பாடின பாட்டு, நான் பானம் நல்ல பறைய நல்ல புலைய நல்ல, நீ தம்புரானும் அல்ல ஒரு மயிரும் அல்ல என்கிற போது சாதிய ஏற்றதழ்வுகளை சுக்குநூறாக உடைக்கிறார் வேடன் எனும் கிரண்தாஸ் முரளி. கட்டி போடும் குரல் வளம், பாடல் வரிகளில் விடுதலை உணர்வு, உலகை ஈர்க்க வைக்கும் ராப் இசை, மலையாள பாடல்கள், 1,00,000 கட்டுரைகள், மேடை பேச்சுகளில் சாதிக்க முடியாததை ஓரிரண்டு பாடல்களில் சாதித்தார் வேடன். கேரள தந்தைக்கும் யாழ்ப்பாண தாய்க்கும் பிறந்த மகன் வேடன். நெஞ்சில் இட்டிருக்கும் டாட்டு, அதாவது நெஞ்சில ஒரு பச்சை குத்திருக்கார். முதல் எழுத்து ஆவை பச்சையா குத்திருக்காரு. இதற்கு அவர் கொடுக்கும் விளக்கம், ஆ என்றால் அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை என்று அருமையான விளக்கம் கொடுத்தார். தாய்மொழி மீது அவர் வைத்திருக்கும் பற்றை நினைக்கும் போது சிலிர்த்து போகிறது. அவரது பாடல் வரிகள் அசாதாரணமானவை. நீர்நிலங்களில் உடைமை யாரிடம் உள்ளது? அவற்றின் அடிமை கூலிகளாக யார் இருக்கிறார்கள்? எமது நிலத்திலேயே எங்களை அடிமைகளாக உழைக்க வைத்தது யார்? இப்போது அந்த நிலங்களை யார் உடைமையாக்கி இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார் வேடன். ஆயிரக்கணக்கான நிலங்களை வேளாண்மைக்காக திருத்தியது யார்? அந்த நிலங்களில் குளம் வெட்டியது எத்தனை பேர்? முதுகு கூனி தலையை தாழ்த்தி வாழும் இந்த நிலை இன்னும் எத்தனை நாள் என்று வரிகளை கேட்கும் போது உடல் முழுவதும் சிலிர்க்கிறது. வேடன் என்கிற பாட்டுக்காரனின் பாடலை கேட்கும் போது அந்த கூட்டமே துள்ளி குதித்து ஆட்டம் போடுகிறார்கள் மகிழ்ச்சியில். எங்கள் சொந்த நிலத்தில் எங்களை அடிமைகளாக கொண்டு காடு போல கிடந்த நிலத்தை வளமிக்க வேளாண் நிலமாக்கி அதில் நீருக்காக எங்களை வைத்து குளம் வெட்டி அந்த நிலத்தின் உரிமைகளை வைத்திருப்பது வேறு யாரோ எனும்போது நிலம் பறிக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களின் வழிகளை சொல்கிறார் வேடன். நீ பிறந்த உன் மண்ணிலேயே உன்னை கண்டால் வெறுப்பு, அந்த உடல் கருப்பு, வெயிலில் வேலை செய்வதால் ஏற்பட்ட கருப்பு, உன் சமையலறையில் அடுப்பு எரியாமல் குழந்தைகள் பாதி வயிறு நிரம்பிய நிலையில் கிடக்கிறார்கள் என்கிற குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறது வேடனின் குரல். நான்